ஹே ஃபாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக எனக்கு இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ், ஐஓஎஸ், ஆப்பிள் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இப்போது இந்த காலகட்டத்துடைய ஃபோன்கள், இந்த ஃபோன்களில் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு, அந்த பிடிக்காதுன்ற சொல்கிறது கூட ஒரு அர்த்தம் வேணும் இல்லையா? ஏன் பிடிக்காது அந்த மாதிரிலாம், அதுக்கு கூட தகுதி இல்லாத ஃபோன்ஸ் தான் இப்போ இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இது அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். அப்படி இருக்குது. நம்மளுடைய பர்சனல் கனெக்ட், பர்சனல் எமோஷன், பர்சனலாக ஒரு பாண்டிங் அந்த மாதிரி இந்த ஃபோனில் கிடையவே கிடையாது இப்போ இருக்கிற ஃபோன்ஸில். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த கீபேட் ஃபோன்ஸ் இருந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு ஃபோனும், கீபேட் ஃபோனும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும் அண்ட் ஒரு எமோஷ்னல் பாண்டிங் இருக்கும். அந்த மாதிரி வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபோன் சைமன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடது தான். இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாகிடுச்சு. அதனால் மேலே எல்லாம் இந்த ஸ்கின் எல்லாம் போயிடுச்சு, கலர். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு புது கண்டிஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது எனக்கு ஃபோட்டோ தான் கிடச்சது, ஏன்னா நெட்டில் இருந்து எடுத்த ஃபோட்டோ அது. பட் ஃபிசிக்கலாக நம்மக்கிட்ட இருக்கிற மாடல் இது. இந்த மாடலுடைய, இந்த சிமன்ஸ் பிராண்டோட அப்பேற்பட்ட சிறப்பான இந்த மொபைலை நம்ம இப்போது ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா இதோடைய பேட்ரி ரொம்ப ஒரு வித்தியாசமான பேட்ரி தான். வித்தியாசமான பேட்டரினா, நம்ம இப்போ எல்லா மொபைல்லையும் இன்பில்ட்டாக வருது இல்லையா, அந்த டைமில் மொபைல்ஸ்க்கு பேட்ரி எக்ஸ்டர்னலாக கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்போ வேணால் பேட்ரி சரியில்லைன்னா அதை நம்ம மாற்றிக்கலாம். இது வெடிக்கும் அப்படின்லாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த பேட்ரி மிஞ்சி போனால் உப்பும், அவ்வளோதான், இப்படி உப்பும். மற்றபடி இந்த கீபேட் மொபைல்ஸ் வெடித்ததாக சரித்திரமே இல்லை. சரி, இது பார்த்திங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை நம்ம இப்படி போட்டுக்கலாம். அண்ட் பேக் டோர், இந்த டோர் இது ஒரு கேமரா மாடல். இது எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மொபைல் 2003 இந்த மொபைல் வந்திருக்கு. இது ஒரு ஜிபிஆர்எஸ் மொபைல். ஸோ இதோடைய கீபேடு பாருங்களேன், ரொம்ப ஒரு வித்தியாசமான கீபேடு. அண்ட் இதில் பாருங்கள், கீபேட் ஒரு எக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ரவுண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது லான்ச் எங்கன்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா, மாஸ்கோவில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்தியாவில் கொஞ்சமாக சேல் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மொபைல்ஸ் இந்தியாவில் சேல் பண்ண மாதிரி தெரியல. பட் வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய பின்னு பாருங்கள், சார்ஜர் பின் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அண்ட் இப்போ இதை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். பேட்ரி இருக்கா, பேட்ரி சார்ஜ் இருக்கான்னு தெரியல. பட் ஆன் பண்ணி பார்ப்போம். வாவ் வாவ், ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ளூ கலரில் வந்தது ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லைட்டெல்லாம் பாருங்களேன், கீபேடில் எப்படி லைட் எரியுது பாருங்களேன். இது ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. அண்ட் இப்போ நம்மளுடைய மொபைலில் எல்லா கலருமே தெரிஞ்சாலுமேவும் அந்தளவுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இல்லை. ஆனால் இந்த மாதிரி கீபேட் மொபைல்ஸில் வந்த கலர்ஸ் 2 கலர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் வரும். ஃபோட்டோஸ் கலர் கலராக இருக்கும். இதுக்குள்ளே கலர் இருக்காது. டெக்ஸ்டெல்லாம் இருக்கு இல்லையா, இது ஒன்று பிளாக் கலரில் தான் இருக்கும், இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலரில் இருக்கும். பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒயிட்டாக இருக்கும், இல்லை ப்ளூவாக இருக்கும், ஆரஞ்சாக இருக்கும், க்ரீன் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெளிர் நிறமான கலர்ஸ் இருந்தது. டெக்ஸ்ட்டு கொஞ்சம் கலராக இருந்தது. சொல்லப்போனால் 2 கலர் தான். ஸோ இப்போ இந்த மொபைலை நம்ம இருட்டில் பார்க்கலாம். இருட்டில் பார்த்தோம்னா இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மொபைலை ஆன் பண்ணுவோம். வாவ், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கீபேட் பார்த்தீங்களா,
கீபேட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு நம்ம இந்த பூஜையெல்லாம் பண்ணும்போது இந்த ஓம் சக்கரம்லாம் வரைவாங்கள்ல, அந்த மாதிரி எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குல்ல. சே, செம்மையாக இருக்குது பாருங்கள். அண்ட் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி மொபைல்ஸ் இந்த மாதிரி கீபேட் மொபைல்ஸ்லாம் இருக்கிறப்போ இந்த கவர் இருக்குது பார்த்திங்களா, இந்த பேனல் நிறைய கலரில் மாற்றிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல ஒரு லைட்டு ஒன்று விட்டுவாங்க. அதுக்கு பேட்டரியே கிடையாது. ஆனால் ஃபோன் வரும்போது மெசேஜ் வரும்போதெல்லாம் அந்த லைட்டு கிளுன்னு எரியும், மின்னும், செம்மையாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து சிம் கார்டு போடணும். சிம் கார்டு போட்டு இது உள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்ட்டு செக் பண்ணலாம். பட் ஓகே, டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ணலாமா? டெமோ பார்க்கலாம். ஓ, இந்த பக்கம் செலக்ட் டெமோ பாருங்கள் என்ன இருக்குது. வாவ், இதில் IR ஆப்ஷன்ஸ் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். சவுண்டெல்லாம் கேட்குது. வா வால்யூமு. இது மெலடிஸ். இது உள்ளே வந்து என்னென்ன ரிங்டோன் இருக்குன்னு கேட்குது. ஸோ 19, 20, 21 ஒரு டைம் செட் பண்ணிக்கலாம். அலாரம் கிளாக்கு, கால்குலேட்டர் இருக்குது, கரன்சி கன்வெர்ட்டர் இருக்கா, செட் கரன்சி, நேம் அண்டு ரேட்டு. ஓகே, நாட் ஆல், எக்ஸிட். இது எக்ஸிட் வர தெரியலன்னா இந்த பட்டன் அமுத்தினோம்னா வெளில வந்துடும். நாட் ஆல் என்ட்ரிஸ் ஆர் கம்ப்ளீட், எக்ஸிட், எஸ். கேலண்டர் இருக்குது, அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, ஸ்டாப் வாட்ச்சு, GPRS, AMR, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு போடணும். சிம் கார்டு தான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இல்லை. ஓகே ஃபாக்ஸ், கண்டிப்பாக இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.